அன்பானவர்களே, இன்றைக்கு கடனால், கடன் தொல்லையால், கடன் பிரச்சனையால், கடனால் ஏற்படுத்திய உறவு முறித்தல்கள், கடனால் ஏற்பட்ட தற்கொலைகள், கடனால் ஏற்பட்ட அவமானங்கள், இத்தனைக்கும் பின்னால் நீங்கள் யோசித்தால் இந்த கடன்கள் உண்மையாகவே அவர்கள் வயிற்றுப்பாட்டுக்கு வழி இல்லாமல் வாங்கிய கடன்கள் அல்ல. 90% சொல்லலாம் இன்றைக்கு வாங்கப்படுகிற கடன்கள் அனாவசியத்திற்கு வாங்கப்படுகிறதை ஒழிய அவசியங்களுக்கு வாங்கப்படவில்லை. இன்னைக்கு ஆடம்பர பொருட்கள் வாங்க, சுகபோகமான வாழ்க்கை அனுபவிக்க, அவசியமான வாகனம் என்பதை கடந்து ஆடம்பரமான வாகனம் என்கிற ரீதியிலெல்லாம் கடன்களின் அனாவசியங்கள் நீண்டு கொண்டே போகிறது. இன்னைக்கு வாங்குற பெரும்பாலான கடன்கள் அப்படித்தான். அதாவது ஒரு மோசமான சூழல் என்னன்னா, கிரெடிட் கார்டை ஜோப்பிட வைத்துக் கொள்வதை பெருமையாக நினைக்கிற சமூகம் இன்னைக்கு. கிரெடிட் கார்டுக்கு பெயர் கடன் அட்டை தான். அது ஒரு 4 பேங்குடைய கிரெடிட் கார்டு என் பாக்கெட்ல இருக்கிறது என்றால் 4 பேங்குக்கு நான் கடனாளி என்று பொருள். யாராவது ஒருத்தருக்கு கடன் வாங்கியிருக்காருன்னா ஒரு காலத்தில் அது கடனாளி, அவன் கடன் பெற்றிருக்கிறான் என்பது அவமானமாக இருந்தது. இன்னைக்கு கிரெடிட் கார்டை ஜோப்பில் வைத்துக் கொள்வதன் மூலம் கடன் கூட பெருமையாக மாறி இருக்கிறது. கிரெடிட் கார்டுகளில் குறிப்பிட்ட காலத்தில் தவணைக்குள் செலுத்தி விட்டால் அதுல எதுவும் எக்ஸ்ட்ராவெல்லாம் இல்லையே, அதுல வட்டி எல்லாம் வராதே என்று சொல்பவர்கள் ஒன்று யோசிக்க வேண்டும். அந்த கார்டை பெறுகிற போதே உள்ள நிபந்தனை என்ன தெரியுமா? ஒருவேளை குறிப்பிட்ட தவணைக்குள் செலுத்தாவிட்டால் நான் வட்டி கட்டுவேன் என்கிற ஒப்பந்தத்தில் நீங்கள் கையெழுத்திடுகிறீர்கள். நான் வட்டி கட்டுவேன் என்ற ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவது முஸ்லிம்களுக்கு அது பெரும்பாவம்.